டீசல், எல்பிஜி மற்றும் சிஎன்ஜி எரிவாயு விலை உயர்வை உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் என வலியுறுத்தி புதுவை பிரதேச ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி ராஜா திரையரங்கம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு சங்க தலைவர் மணவாளன் தலைமை தாங்கினார். ஆட்டோ தொழிலாளர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்கும் வகையில் ஒன்றிய அரசு பெட்ரோல், டீசல் விலையை லிட்டருக்கு 3 ரூபாய் மற்றும் எல்பிஜி, சிஎன்ஜி எரிவாயு விலையை 2 ரூபாய் உயர்த்தியுள்ளதாக குற்றம் சாட்டிய ஆர்ப்பாட்டக்காரர்கள் இந்த விலை உயர்வு அத்தியாவசிய பொருட்களின் விலையையும் அதிகரிக்கும் அபாயம் உள்ளதாக தெரிவித்தனர். மேலும் மக்கள் விரோத போக்கை கைவிட்டு விலை உயர்வை உடனடியாக திரும்ப பெற வேண்டும் என கோஷங்கள் எழுப்பினர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஆட்டோ சங்கத்தின் பொதுச் செயலாளர் விஜயகுமார், நிர்வாகிகள் நூர் முகமது, சக்திவேல், பழனிபாலன், மனோகர், பாரி, செந்தில், ரங்கன், கோபி ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் சிஐடியு மாநில பொதுச் செயலாளர் சீனிவாசன், செயலாளர் மணிபாலன் உள்ளிட்ட நிர்வாகிகள் மற்றும் பல்வேறு பகுதி ஆட்டோ தொழிலாளர்களும் பங்கேற்றனர். புதுச்சேரியில் சுற்றுலா படகுகளின் பாதுகாப்பு தன்மை மற்றும் முக்கிய சுற்றுலா தலங்களின் மேம்பாடு குறித்து அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பை உறுதி செய்யும் வகையில் பல்வேறு அறிவுறுத்தல்களும் வழங்கப்பட்டன. துணை ஆட்சியர் தயானந்த் டெண்டுல்கர் தலைமையில் நடைபெற்ற இந்த ஆய்வில் சுற்றுலாத்துறை இயக்குனர், மீன்வளத்துறை இயக்குனர், கடலோர காவல்படை கண்காணிப்பாளர் தனசேகரன், கடலோர காவல்படை ஆய்வாளர் தியாகராஜன் உள்ளிட்ட பல்வேறு துறை அதிகாரிகள் பங்கேற்றனர். சுற்றுலா படகுகள் இயக்கப்படும் பகுதிகளில் நடத்தப்பட்ட ஆய்வின் போது அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கையை விட அதிக அளவில் பயணிகளை ஏற்றி சென்ற சில படகுகள் கண்டறியப்பட்டதாக கூறப்படுகிறது. இதையடுத்து சம்பந்தப்பட்ட படகு உரிமையாளர்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்தனர். மேலும் போதிய லைஃப் ஜாக்கெட்டுகள் மற்றும் அத்தியாவசிய பாதுகாப்பு உபகரணங்கள் இன்றி இயக்கப்பட்ட படகுகளும் ஆய்வில் கண்டறியப்பட்டன. அவற்றை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்றும் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பிற்கு எவ்வித அச்சுறுத்தலும் ஏற்படாத வகையில் அரசு விதிமுறைகளுக்கு உட்பட்டு மட்டுமே படகுகள் இயக்கப்பட வேண்டும் என்றும் அதிகாரிகள் திட்டவட்டமாக அறிவுறுத்தினர். படகு சவாரி ஆய்வை தொடர்ந்து அதிகாரிகள் குழுவினர் பாண்டி மெரினா மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க அரிக்கமேடு பகுதிகளிலும் நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது சுற்றுலா பயணிகளுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் மற்றும் உள்கட்டமைப்புகளை மேம்படுத்துவது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மேலும் அங்கு வந்திருந்த சுற்றுலா பயணிகளிடம் அதிகாரிகள் நேரடியாக கலந்துரையாடி அவர்களின் குறைகள் மற்றும் தேவைகளையும் கேட்டறிந்தனர். சுற்றுலா பயணிகளின் கருத்துக்கள் மற்றும் தேவைகளின் அடிப்படையில் புதுச்சேரி சுற்றுலாத்துறையை மேலும் மேம்படுத்தவும் பாதுகாப்பான சுற்றுலா சூழலை உருவாக்கவும் இந்த ஆய்வு உதவும் என அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. புதுச்சேரி மதகடிப்பட்டு அருகே சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படும் கொத்தனார் ஒருவரை காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்தனர். மதகடிப்பட்டு அடுத்த நல்லூர் பகுதியை சேர்ந்த 40 வயதான முத்து என்பவர் கொத்தனார் வேலை செய்து வருகிறார். இவர் அதே பகுதியை சேர்ந்த சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட சிறுமி தனது பெற்றோரிடம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. தொடர்ந்து சிறுமியின் பெற்றோர் திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். அதன் அடிப்படையில் திருபுவனை காவல்துறையினர் முத்து மீது போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். பின்னர் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி அரசு
காவல்துறை உயர் அதிகாரிகள் முன்னிலையில் காவல் நிலையத்தில் நிலுவையில் உள்ள புகார் மனுக்களை விசாரித்து உடனடியாக தீர்வு காண்பதற்காக மக்கள் மன்றம் நிகழ்வு நடைபெற்று வருகிறது. காவல் கண்காணிப்பாளர் வடக்கு வம்சா ரெட்டி முன்னிலையில் சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வு நடைபெற்றது. இந்த நிகழ்வில் காவல் ஆய்வாளர்கள், உதவி ஆய்வாளர்கள் பலர் பங்கேற்றனர். சேதராப்பட்டு காவல் நிலையத்தில் நடைபெற்ற மக்கள் மன்றம் குறைகேட்பு நிகழ்வில் மே 4 போராடிய L&T தொழிலாளர்கள், தொழிற்சங்க நிர்வாகிகள் மீது போடப்பட்ட பொய் வழக்கின் மீது காவல் கண்காணிப்பாளர் நேரடியாக விசாரணை செய்து இவ்வழக்கினை திரும்ப பெற சட்ட ரீதியான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். L&T நிர்வாகத்திற்கு ஆதரவாக செயல்படும் சேதராப்பட்டு காவல் உதவி ஆய்வாளரை உடனடியாக பணியிட மாற்றம் செய்ய வேண்டும். சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் அசாதாரணமான சூழ்நிலையும் பதற்றத்தினையும் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் திட்டமிட்டு உள்நோக்கத்தோடு உருவாக்கும் L&T நிர்வாகத்திற்கு அறிவுறுத்தல் வழங்க வேண்டும் என பல்வேறு கோரிக்கைகள் உள்ளடங்கிய மனுவினை காவல் கண்காணிப்பாளரிடம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் வழங்கினர். இந்த நிகழ்வில் சேதராப்பட்டு, திருபுவனை தொழிற்பேட்டை அனைத்து தொழிலாளர்கள் தொழிற்சங்கங்களின் ஒருங்கிணைப்பு நிர்வாகிகள் மோதிலால், ரமேஷ், L&T ஜனநாயக தொழிலாளர்கள் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், ஈட்டன் பாஸ்கர், முருகையன், வில்லாளன் என்கிற விஜயன், காமாட்சி என்டர்பிரைசஸ் தொழிற்சங்க செயலாளர் பாஸ்கர், கவுஞ்சிநாதன், சித்திரவேல், பூங்காவனம், கணேஷ் ஆகியோரும் பங்கேற்றனர். வழக்கு போடுறோம், அந்த வழக்கு மதிக்கிறது இல்லை. அப்போ ஒரு வழக்கு ஆனால் வந்து மேனேஜ்மெண்ட் மதிக்கிறது இல்லை. புதுசாக ஒரு ஆளை வந்து என்கேஜ் பண்ணுவாங்க. புதுசாக என்கேஜ் பண்ணுறப்ப எங்களை எடுத்துட்டு புதுசாக என்கேஜ் பண்ணுறாங்கன்னா பிரச்சனை வருது. அப்படின்னா கூட நடக்குதுன்னா கூட புகார் கொடுத்தா கூட இப்போ புகார் வந்துருக்குதுங்க, நீங்கள் வந்து வாங்க, இது யாரும் தொழிலாளி ஈடுபடுறாங்க அவளை கூப்பிடுன்னு சொல்லுவாங்க. இங்கே வச்சு கூப்பிட்டு பேசிக்கிறாங்க. இங்கே அது வந்து கண்டிப்பாக. வணக்கம். இன்றைய தினம் சேதராப்பட்டு தொழிற்பேட்டையிலே மக்கள் மன்றம் காவல்துறை மூலமாக அங்கே உயரதிகாரியாக இருக்கக்கூடிய காவல் கண்காணிப்பாளர் தலைமையிலே நடந்து கொண்டிருக்கிறது. அந்த மக்கள் மன்றத்திலே தொழிலாளர்களுடைய பிரச்சனைகளை பேசுவதற்காக, எடுத்து வைப்பதற்காக சேதராப்பட்டு அனைத்து தொழிலாளர் தொழிற்சங்கத்துடைய ஒருங்கிணைப்பின் பொறுப்பாளர்களும் தோழர்களும் இங்கே அணிதிரண்டு மனுவாக தயார் செய்து சேதராப்பட்டு தொழிற்பேட்டையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் பட்டியலிட்டு அவரிடம் எடுத்து கூறப்பட்டது. கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நடத்தும் 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் போட்டிக்கான வீரர்கள் ஏலம் துத்திப்பட்டு CAP மைதானத்தில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ், ஊசுடு அக்கூட் வாரியர்ஸ், ரூபி ஒயிட் டவுன் லெஜண்ட்ஸ், காரைக்கால் நைட்ஸ், மாஹி ஸ்ட்ரைக்கர்ஸ், ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் ஆகிய 6 அணிகள் தங்கள் பிரதிநிதிகளுடன் கலந்து கொண்டு வீரர்களை போட்டி போட்டுக் கொண்டு ஏலம் எடுத்தனர். இந்த ஏலத்தில் மொத்தம் 115 புதிய வீரர்கள் சேர்க்கப்பட்டனர். அனைத்து அணிகள் கடந்த ஆண்டு விளையாடிய 10 வீரர்கள் வரை தக்க வைத்துக் கொள்ளலாம் என்று விதி உள்ளது. அனைத்து அணிகளும் 20 வீரர்கள் வரை ஏலம் எடுக்கலாம். இந்த நிகழ்ச்சியில் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி நிறுவனர் தாமோதரன் தலைமையில் நடைபெற்றது. இதில் புதுச்சேரி பிரீமியர் லீக் தலைவர் வித்யா மகேஷ், கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரி கௌரவ செயலாளர் கார்த்திகேயன், கௌரவ துணை தலைவர் கணபதி, தலைமை செயல் அதிகாரி மயங்க் மேத்தா மற்றும் கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர். இந்த 3வது புதுச்சேரி பிரீமியர் லீக் வருகின்ற ஜூலை மாதம் நடைபெறும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. தேர்ட் எடிஷன் வந்து இந்த வருஷம் நம்ம பிபிஎல் நடத்த போறோம் 2026. இந்த வருஷம் என்ன விசேஷம்னா, லாஸ்ட் இயர் வந்து ஸ்டார் கேல்னு ஒரு ஹிந்தி சேனல்ல பண்ணியிருந்தோம். அப்போ நிறைய பேர் கேட்டாங்க தமிழ் சேனல் டிவியில் வேணும்னு சொல்லிட்டு, ஒரு ஸ்டார் தமிழ்ல பேசிட்டு ஸ்டார் தமிழ் சேனல் நம்ம இந்த வருஷம் டெலிகாஸ்ட் பண்றோம். அது ரொம்ப கஷ்டப்பட்டு ரொம்ப அந்த சேனலோட காஸ்டே வந்து ஒரு 6 கோடி ரூபாய் கேட்டாங்க லைவ் டெலிகாஸ்ட்டுக்கு. முதலே நம்ம வந்து கான்ட்ராக்ட் 3 வருஷம் போட்டிருந்ததுல அவங்ககிட்ட பேசி ஒரு வழியா வந்து பழைய ரேட்லயே வந்து இந்த டோர்னமெண்ட்டை முடிச்சு கொடுக்கறதுக்கு ரிக்வஸ்ட் பண்ணியிருந்தோம். அது அக்ரி பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு லாஸ்ட் இயர் வந்து நாங்கள் ஃபேன் கோட்ல வந்து OTTல மொபைல் ஆப்ல
டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம். இப்போ இந்த வருஷம் எல்லா டீமுமே ஹாட் ஸ்டார் கேட்டிருந்தாங்க. ஹாட் ஸ்டார் கேட்டிருந்தாங்க. புதுச்சேரி முருங்கம்பாக்கம் பகுதியில் உள்ள புனித பிரான்சிஸ் சவேரியார் ஆலயத்தின் 99வது ஆண்டு பெருவிழாவை முன்னிட்டு நடைபெற்ற கொடியேற்ற விழா சிறப்பாக நடைபெற்றது. விழாவையொட்டி கடந்த 9ஆம் தேதி மாலை ஆலயத்தில் திருப்பலி நடைபெற்றதை தொடர்ந்து பக்தர்கள் முன்னிலையில் கொடியேற்ற நிகழ்ச்சி நடைபெற்றது. இதன் மூலம் ஆண்டு பெருவிழா நிகழ்ச்சிகள் தொடங்கின. பெருவிழாவை முன்னிட்டு தினமும் மாலை சிறப்பு திருப்பலி, மறையுறை, நவநாள் வழிபாடுகள் மற்றும் சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்று வருகின்றன. பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த அருட்பணியாளர்கள் தலைமையில் நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வாக வரும் 17ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு பெருவிழா திருப்பலி நடைபெற உள்ளது. தொடர்ந்து 18ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் விழா நிறைவடைகிறது. இந்த பிரான்சிஸ் சவேரியாருடைய இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தியுள்ளோம். இக்கொடி உயர ஏற்றப்படுவது போல் இவர்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த ஒரு வருட காலத்தில் இக்கொடியை காண்போர் அனைவரும் செயல்பட்டு வரும் ஆல்பா கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மாணவர்கள் சென்னையை சேர்ந்த தொழில்நுட்ப நிறுவனமான ஆம் சாஃப்டெக் நடத்திய வளாக நேர்முக தேர்வில் தேர்ச்சி பெற்று பணி நியமனம் பெற்று சாதனை படைத்துள்ளனர். இதன் வளாக தேர்வில் பிகாம் 3ஆம் ஆண்டு படிக்கும் மாணவர்கள் யோகேஷ், லாவண்யா, மனிஷா, ராஜேஷ் கண்ணா, அந்தோனி ஜார்ஜ் மற்றும் பவின் ஆகியோர் தேர்வு செய்யப்பட்டனர். மேலும் பிஎஸ்சி கணினி அறிவியல் 3ஆம் ஆண்டு படிக்கும் தேவ் ஆனந்த், நர்மதா, ராஜா, உகன் பிரியன், சாருகேஷ் ஆகியோரும் பிசிஏ 3ஆம் ஆண்டு மாணவர் ஆகாஷும் வேலை வாய்ப்பை பெற்றுள்ளனர். ஆம் சாஃப்டெக் நிறுவன மனிதவள துறையில் நிர்வாக அதிகாரி தினேஷ் கடந்த 15ஆம் தேதி தேர்வு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு பணி நியமன கடிதங்களை வழங்கினார். இந்த சாதனையை பாராட்டிய ஆல்பா கல்வி நிறுவனங்களின் இயக்குனர் தனத்யாகு மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் அவர்களின் எதிர்கால வளர்ச்சிக்கும் நல்வாழ்த்துக்களை கூறினார். கல்லூரியில் பொறியியல் மற்றும் கலை அறிவியல் பாடப்பிரிவுகளில் பல்வேறு கல்வி திட்டங்கள் செயல்பட்டு வருவதுடன் மதிப்பின் அடிப்படையில் கல்வி உதவித்தொகையும் வழங்கப்பட்டு வருவதாக கல்லூரி நிர்வாகம் தெரிவித்துள்ளது. என்ன செய்ய தலைமலை நிற்கிறான் வச்சேன். போட்டோ புதுச்சேரி புரோவிடன்ஸ் மால் அருகிலுள்ள அந்தோனியார் மஹாலில் 15, 16, 17 ஆகிய தேதிகளில் BNI கோரல் இன் மாபெரும் எக்ஸ்போ நடைபெறுகிறது. இதில் அக்ஷயா பேக்கரி உரிமையாளர் அருண், அக்வா டிராப்ஸ் உரிமையாளர் பார்த்திபன், கிங்கார் ஸ்டுடியோ உரிமையாளர் வெங்கட் மற்றும் கல்யாணி டிரேடர்ஸ் உரிமையாளர் நவநீத கிருஷ்ணன் ஆகியோர் தங்களது ஸ்டால்களை அமைத்து கலந்து கொண்டனர். எக்ஸ்போவில் சிறப்பு விருந்தினராக நேரில் கலந்து கொண்ட மேனகா பேக்கரி உரிமையாளர் ராம்குமார் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்தார். Okay.
மேலும் நிறைய ஆஃபர்ஸ் கொடுக்குறாங்க. வெளியே போன உடனே உங்க ரைட் சைடுல நீங்க சுவைத்து மகிழ எக்கச்சக்க வெரைட்டில ஸ்நாக்ஸ் அண்ட் ஃபுட் ஐட்டம். குழந்தை மட்டும் இல்லைங்க, நீங்களும் விளையாடுற மாதிரி நிறைய ஃப்ரீ கேம் ஜோன் கூட இருக்கு. எதையுமே மிஸ் பண்ணிடாதீங்க. ஒவ்வொரு ஸ்டாலுக்கும் விசிட் பண்ணுங்க, ஆஃபர்ஸை அள்ளிட்டு போங்க. B&A கோரல் சார்பாக வருகை தந்திருக்கும் அனைத்து பொதுமக்களுக்கும்